வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் மூர்க்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 250 ml அளவுள்ள தயிர் எடுத்திருக்கேன். இதை நாம் மிக்சியில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 2 கப் அளவுள்ள தண்ணி அந்த கடைஞ்சி எடுத்த தயிரை தயிரில் கலந்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. வாங்க இப்போ நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சியில் தயிரை நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 கப் அளவுள்ள வாட்டரை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஒரு கரண்டியால் கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு கப்பும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு தயிர்னா பாதி வெங்காயம், 2 பல்லு பூண்டு அளவு இந்த மாதிரி நான் சொல்கிற அளவுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 2 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நல்லா ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி. இதுக்கு இந்த பொருள் தான் தேவை. வாங்க அடுத்து பார்க்கலாம். குழம்புக்கு அரைக்கிறதுக்கு நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் 1/2 கப் இருந்து 5 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி சாப்பிட்றீங்கன்னா கூடவும் எடுத்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா குறைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை நாம் கலக்கி வச்ச மோரோடு கலந்துக்கணும். கலக்கி வச்ச மோரில் கலந்துக்கணும் இந்த காரத்தை, பச்சை மிளகாவையும் இஞ்சியையும். வாங்க இதை நான் அரைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நான் மோரில் கலந்துறேன். பாருங்கள், இந்த பச்சை மிளகாவை மோரில் கலந்தாச்சு. இதை நான் அப்படியே இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்கள் நல்லா அந்த மிக்சியில் இருக்கிற பச்சை மிளகாவை பார்த்து பண்ணுங்கள். கரண்டியில் எடுத்து பண்ணுங்கள், இல்லை ஸ்பூனில் பண்ணுங்கள். கை எரியும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் இதில் விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நல்லா பச்சை மிளகாய், இஞ்சி, மோர் இது 3த்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் உங்களுக்கு தாளிப்புக்கு காட்டினேன். எல்லா பொருளையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஆனியனும் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஆனியனையும் பூண்டையும் சேர்த்துட்டேன். இதை நாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப தீயக்கூடாது. நல்லா கண்ணாடி பதத்தில் தான் வெங்காயம் இருக்கணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. கண்ணாடி மாதிரி தான் வதங்கணும். இதுக்கப்புறம் இதில் ஒரு கை நிறைய கருவேப்பிலையை போடுங்க. வாங்க பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் பொடியும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு 20 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ரெசிபிங்க. இது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதில் நான் மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் பொடியும் உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு மோர் விடும்போது அடுப்பு இதாகக்கூடாது. அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது. அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மோர் விடும்போது அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃபில் தான் இருக்கணும். இல்லைன்னா மோர் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தனித்தனியாக அப்படியே திரியாக ஆகிடும். அதனால் இதை கவனித்து இதை செய்யுங்க. அதை நல்லா மோரை விடும்போது நல்லா கரண்டியால் கலக்கி இந்த ஆனியன் ஃப்ளேவரில் விட்டுடுங்க. சுவையான மோர் குழம்பு ரெடி. உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழையை தூவி போடுங்க. அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. ஆந்திரா ஸ்பெஷல் மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 1/4 கப் தயிர் இல்லை 1/2 கப் தயிரில் கூட நீங்கள் ஒரு இதுக்காக கம்மியான அளவில் கூட செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மோரை விட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். மோர் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், எல்லோருக்கும் இது பிடிக்கும். நன்றி, வணக்கம்.